ஐயா நமஸ்காரங்கய்யா. தொடங்கிடலான்னு நினைக்கிறேன். நம்ம நேத்திக்கு வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபதேசம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். உபதேசம்ங்கிறது சமீபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். எதுக்கு சமீபஸ்தானம்னா, ஜீவனுக்கு சமீபஸ்தானம். சமீபம் அப்படின்னாலே அது பிறந்த இடம்னு அர்த்தம். அதனுடைய இடம் அது, சொந்த வீடு. அது அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்து தான் இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி பிடிச்சு ஒரு பந்தத்தை உண்டு பண்ணி வச்சுருக்குது. அதை நாம் அந்த ஜீவனுக்கு உணர்த்தி தன்னுடைய சொந்த வீட்டுக்கே கொண்டு போய் விட வேண்டிய ஒரு நிர்பந்தங்கிறது நமக்கு இருக்குது. ஏன்னா அது மாயையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில் வந்துருச்சு. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அது திரும்ப உள்ளே போக மாட்டேங்குது. இங்கே இருக்கக்கூடிய சுக துக்கங்கள்லேயே அனுபவித்து அது இதிலேயே இருக்குது. இப்போ அதுக்கு அந்த ஞாபகப்படுத்துதல் கொடுத்தாகணும். அதை கொண்டு போய் தன்னுடைய சொந்த வீட்டில் கொண்டு போய் விடும்போது அதுக்கு அது சுகமாக ஆனந்தமாக அதனால் இருக்க முடியும். அது வரைக்கும் அதனால் அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்க முடியாது. சின்ன சின்ன சிற்றின்பங்களில் மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த இன்பம் தீர்ந்ததுமே இன்னொரு இன்பத்தை நாடி அது இங்கே வேறு விஷயங்களில் போயிட்டு அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது, ஒரு செயல்பாடு ஒன்று தேவைப்படுது. அதுதான் வந்து உபதேசம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த உபதேசத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஜீவன் அப்படின்னாலே அது கடைசி காலகட்டங்களில் தன்னுடைய மேல்கதியை அது அடைஞ்சு அது பிரம்மரந்திரத்தை திறந்து அது அங்கே போய் தன்னுடைய சொந்த ஸ்தானத்தில் உட்காரதான் அது ட்ரை பண்ணும். அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து அந்த உபதேசத்தை பற்றியோ மேல்கதியை பற்றியோ ஜீவனை பற்றியோ எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அங்கே அந்த வேலை நடக்கும். கடைசி காலத்தில் மேல் மூச்சு வாங்கி அந்த பிரம்மரந்திரத்தை போய் முட்டி அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நாம் அந்த கடைசி நேரத்தில் நாம் அதை பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டோம்னா அது திறக்க முடிய மாட்டேங்குது. அது மேலேயே முட்டி அங்கே முட்டின இடமெல்லாம் புண்ணாகி போய் அந்த புண்ணு பழுத்து அந்த பழுத்த புண்கள்லேருந்து புழுக்கள் உற்பத்தியாகி அந்த புழுக்கள் வந்து மேலும் அந்த புண்களை குத்தி துளைத்து அதுலேருந்து ரத்தமும் சீலும் வெளியில் வந்து துர்நாற்றம் எடுத்து ரொம்பவும் ஒரு பெரிய ஒரு நரக அவஸ்தையை அனுபவித்து படுத்த படுக்கையாக 2 மாதமோ 3 மாதமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷமோ கூட படுத்த படுக்கையாக கிடந்து நாம் செத்து போகிறதுக்கு இடமாகுது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக நம்ம முன்னமே அந்த மேல்கதியை அபியாசிச்சிருந்தோம், அதை முன்னமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை முன்னமே நாம் அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மரணம்ங்கிறது எந்த வகையில் வந்தாலும் சரி, ஒரு உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோ இல்லை ஏதாவது உறுப்புகள் செயலிழந்தோ இல்லை எந்த வகையில் அந்த மரணம்ங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் கூட அந்த கடைசி ஜீவன் பிரம்மரந்திரம் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலே போய் ஸ்வஸ்தானத்தில் அடங்கிடும். அது திறக்காததுனால தான் அங்கே இங்கேன்னு முட்டி கடைசியில் அந்த நவதுவாரங்களில் மற்ற 7 துவாரங்கள் வழியாக இந்த உலகத்துக்கே வெளியில் வந்து செத்து போகிறதுக்கு காரணமாகுது. அப்போ அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போகிறது கிடையாது. அப்படி போயிடுச்சுன்னா அது பூர்த்தி ஆகிடுது அந்த பிறப்புங்கிறது. அது மீண்டும் பிறந்து வர வேண்டிய ஒரு அவசியங்கிறது அங்கே ஏற்படுறது கிடையாது. அது வந்த இடத்துக்கு, அதாவது அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போகாததுனால தான் திரும்ப திரும்ப வந்து அந்த விஷயத்தை அது செயல்படுத்த வேண்டிய ஒரு காலங்கிறது நடக்குது. அதனால தான் சாமி வந்து அதை முன்னமே அபியாசிச்சிருக்கணும். அதுக்கு முதல்ல நாம் மறிக்க படிக்கணும். எப்படின்னா மறக்கிறதுக்கு, நான்கிற நிலைமையை இந்த உலகத்தையும் மறக்கிறதுக்கு நம்ம முதல்ல பழகணும். அப்படி பழகிட்டோன்னா இந்த பந்தத்திலேருந்து விடுவித்து அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளார கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த ஜீவனால் தான் அதை வந்து தட்டி திறக்க முடியும். நாம் செய்யக்கூடிய கதினாலேயோ இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயோ அல்ல, அந்த ஜீவன் தான் போய் தட்டி திறக்கணும். அந்த ஜீவன் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் பந்தப்பட்டு இருக்குது. அந்த பந்தத்தை விடுவித்து அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த உபதேசத்தினுடைய வேலை. அந்த உபதேசத்தில் வந்து என்ன பயிற்சி நமக்கு கொடுக்குறாங்க, அந்த உபதேசம் எப்படி நாம் செய்யணும், அது எப்படி நாம் வந்து அந்த பின்னகதியாக இருக்கக்கூடியதை, அதாவது 2 கதியாக மேல் கதி கீழ் கதின்னு இருக்கக்கூடியதை ஏக கதியாக ஒரே கதியாக நாம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமம் அப்படின்னா பிராணன் அபானன்மார்களை ஐக்கியப்படுத்துறது. இதில் 2 விஷயம் இருக்குது. பிராணன் அபானன் அப்படின்னு 2 வாயு அங்கே இருக்குது. பிராணன் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்குள்ளாரையே இருக்கிறது, அதுதான் ஜீவன். அது நம்ம தேகத்தினுடைய எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் ரத்தத்தை கடத்திக்கிட்டு அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்துக்கிட்டு
நம்ம உடம்பை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சத்தா அது இருக்குது. அபானன் அப்படிங்கிறது இதிலிருந்து வெளியில வரக்கூடிய கழிவுகள் அது. இதிலிருந்து வேஸ்டேஜா வெளியில போற ஒரு வாயு அது. இங்க என்ன சொல்றாருன்னா, பிராணன், அபானன்மார்களை ஐக்கியப்படுத்தணும் அப்படின்னா, பிராணனையும், அபானனையும் ஒண்ணு சேர்த்தணும். 2யும் சேர்த்து தான் பிரம்மரந்திரத்தில கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா, இப்ப நாம செய்யற அந்த கதி நீளம் குறைவா தான் இருக்கும். அது அங்க அதுவரைக்கும் அந்த ஜீவன கொண்டு போய் அடக்கம் செய்யறதுக்கான எந்த வேலையும் அது செய்யறதில்ல. இது எப்போ செய்யும் அப்படின்னா, வெளியில போற பிராணனையும் நீங்க உள்ளுக்குள்ளார சேர்த்தி நடத்தணும். அதனால தான் சுவாசம்ங்கிறது உள்ளில் அடங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அந்த சுவாசம் வெளியில போகிறது குறைய வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது இருக்குது. நம்ம முதல்ல அந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய சுவாசம்ங்கிறது நிறைய வெளியில போயிட்டே தான் இருக்கும். அந்த லென்த்தும் வந்து நீளமும் குறைவா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீளத்த அதிகரிக்க வெளியில போய் வேஸ்டேஜா போகக்கூடிய அந்த காத்து வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். இதைத்தான் சித்தர்கள் வந்து அங்குலம் கணக்குல வந்து அந்த மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 மாத்திரை அளவு, 8 மாத்திரை அளவு, 4 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அளவு குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. அப்படி அது குறைஞ்சுக்கிட்டே வரணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அங்குலம் அது வெளியில போகுதோ, அது அந்த அங்குலம் குறைய அங்க மனதினுடைய அடக்குதல் அப்படிங்கிறது இங்க இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காற்றினுடைய வெளியில போகக்கூடிய விஷயங்கள் குறைய அந்த காற்றினுடைய வெளியில போற வேஸ்டேஜ் குறைய நமக்கு வந்து அந்த வெளி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு, அது உள்ளுக்குள்ளாரயே அடங்கி பழகும் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா தூங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கதியில சுவாசம்ங்கிறது வெளியில போகல அப்படின்னு தான் சாமி சொல்றாரு. அதே மாதிரியான கதி தான் நமக்கு தூங்காத சமயத்துலயும் வேணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால தான் பிராணன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்குது. அபானன் அப்படிங்கிறது நம்மளிருந்து வெளியில போறது. அப்போ உள் சுவாசம், வெளி சுவாசம்னு 2 சுவாசம் இருக்கு. அதில் உள் சுவாசம் அப்படின்னு சொல்றது வந்து உள்ள இழுக்கிறது அப்படின்னு நீங்க அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. அது உள் சுவாசம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற சுவாசம்னு சாமி சொல்றாரு. அபானன் அப்படின்னா அது வெளியில போகக்கூடிய காத்து. அப்போ இது வெளியில போறதுனால தான் வெளியிலேருந்து ஒரு காற்றை உள்ளுக்குள்ளார எடுக்க வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறதே உண்டாகுது. வெளியில இருக்கிற காற்றை வச்சு நாம் உயிர் வாழ முடியும், அதை நம்ம சுவாசிக்காமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்டால் அப்படி அது கணக்கு கிடையாது. நம்ம உடம்புல இவ்வளோ அளவு வந்து ஒரு காற்று இருக்கணும், இவ்வளோ அளவுக்கு தண்ணீர் இருக்கணுங்கிறத உடம்புக்கு தெரியும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ தண்ணி தாகம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நீர் எனக்கு வேணுங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கும். நாம் அதிகமாக தண்ணி குடித்து அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவைங்கிறது இருக்கும். ஆனால் சுவாசங்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. அது இந்த உடம்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால அந்த பேலன்ஸிங்கை நம்மக்கிட்ட எந்த அறிவிப்புமே அது கொடுக்காம அது செஞ்சுக்கும். எவ்வளோ காற்று வெளியில் போச்சோ அதே காற்றை அது உள்ளார இழுத்துக்குது. அப்புறம் இதில் எப்படி வேஸ்டேஜ் ஆகும், இதில் எப்படி போன காற்றை திரும்பி எடுத்துக்குது, அப்புறம் எப்படி வேஸ்டேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த பிராணன் அப்படிங்கிறது இந்த மூச்சு காற்றுங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் அது வெளியில் போகலை. அந்த ஒன்றில் மட்டும் போச்சுன்னா இது போனதை திருப்பி அந்த உடம்பு எடுத்துக்குது, அது ஈக்குவல் ஆயிரும். ஆனால் அது அந்த ஒரு வகையில் மட்டும் போகாமல் கண்களால் பார்க்கும் போதும், காதால் கேட்கும் போதும், மூக்கால் முகர்ந்தறியும் போதும், நாவால் சுவைத்தறியும் போதும், தோலால் தொட்டறியும் போதும், நம்ம சிந்திக்கும் போதும், நம்மளுடைய சுக்கிலத்தை நம்ம சம்யோக நேரத்தில் செலவு பண்ணும் போதும், நம்மளுடைய உடம்புனுடைய வளர்ச்சிக்கு இப்போ முடி கட் பண்ணுறோம், முடி வளர்ச்சி ஆகுதுன்னா அதுக்கும் அந்த சுக்கிலம் தேவைப்படுது. அந்த ஜீவன் தான் அந்த வளர்ச்சிக்கான ஒரு சத்தை அது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அந்த ஊட்டச்சத்தை அது ப்ரிப்பேர் பண்ணி தர்றதுக்கும் அங்கே எனர்ஜி வந்து லாஸ் ஆகத்தான் செய்யும். இப்படி நிறையா விஷயத்தில் அந்த லாஸ் நடக்குது. ஆனால் உடம்பு என்ன பண்ணுது, வெளியில் போகிற காற்றை மட்டுமே தான் பேலன்ஸ் பண்ணியதை தவிர மற்ற விஷயங்களை அதை பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நம்மளை அந்த 5 புலன்களையும் அடக்கி வைக்க வேண்டிய ஒரு தேவையை வந்து நமக்கு சொல்லித்தர்றாங்க. இப்படி ஒரு 8 வகையான துவாரங்கள் மூலமாக வெளியில் போகக்கூடிய காற்றை அந்த ஒரு துவாரத்தை அது சரி பண்ணிடுது. போகிற காற்றை திரும்ப உள்ளே எடுத்து நம்ம உடம்புல எவ்வளோ காற்று இருக்குங்கிறத அதை பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆனால் மற்ற விஷயத்தில் லாஸ் ஆகிறத அந்த உடம்புனால தவிர்க்க முடியறதில்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. அதை நாம் தான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது அங்கே இருக்குது. அதனால தான் அந்த மூச்சு காற்று அதை உள்ளுக்குள்ளாரே கண்ட்ரோல் பண்ணி வச்சு அந்த வெளி உலகத்தை உண்டு பண்ணாமல், ஏன்னா அந்த உலகம் உண்டாச்சுன்னா தான் நீங்கள் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய வேண்டிய வேலைங்கிறதே இருக்குது. தூங்கும்போது நமக்கு பார்க்குறதோ கேட்குறதோ அறியறதோ எந்த வேலையுமே கிடையாது. ஏன்னா சுவாசங்கிறது நமக்குள்ளாரே அடங்கி இருக்கிறதுனால. தூக்கம் முழிச்ச உடனே சுவாசங்கிறது உள்ளில் அடங்காமல் அது வெளியில் போகிறதுனால தான் வெளி உலகங்கிறதே ஒன்று உண்டாகுது. அந்த உலகத்தில் தான் மற்ற எல்லா துவாரங்கள் மூலமாகவும் வெளியில் போகிற காற்றினுடைய வேஸ்டேஜுங்கிறதே உண்டாகுது. அதனால தான் சாமி சொல்கிறாரு, தூங்கும்போது நம்முடைய கதி எவ்விதமோ தூங்காத சமயத்தில் இருக்கணும், அதுக்கான முயற்சி செய்யணும். அப்போ நம்முடைய மனசை
தூங்கும்போது எப்படி அதுவாக அடங்கி இருக்குதோ, தூங்காத சமயத்துலேயும் நாம் அதை அடக்கி வைக்க முடியும். அப்போது இந்த பந்தங்கள்லேருந்து அந்த ஜீவனை விடுவித்து மோட்சத்துக்கான ஒரு வழியை அதுக்கு வந்து காமிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக சாமி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பிராணாயாமத்தை வந்து பண்ண சொல்கிறாரு. பிராணாயாமங்கிறது உள்ளில் இருக்கிற பிராணனையும் வெளியில் போகிற அபானனையும் ரெண்டையும் சேர்த்து புருவ மத்தியத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா நீளமாகும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணனோடு சேர்ந்து வெளியில் போகக்கூடிய வேஸ்டேஜாக வெளியில் போகக்கூடிய அந்த அபானனையும் சேர்த்தும் போது அதிகப்படியான காற்று நமக்கு கிடைக்கும். அப்போது நம்மளுடைய சுவாசம் குறைய குறைய இங்கே வந்து கதியினுடைய நீளம் அதிகமாயிட்டே போகும். அந்த நீளம் ஆக ஆக வெளியில் சுவாசம் குறையும் அப்படிங்கிறதையும் நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ சாமி வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்ல வர்றாரு. எப்படி வந்து இந்த பயிற்சியை நம்ம கரெக்டாக பண்ணுனா அது மேல்கதியாக கன்வெர்ட் ஆகும், சமீரணனா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது வெளியில் போகக்கூடிய அந்த பிராணனை அபானனை உள்ளே இருக்கக்கூடிய பிராணனோட சேர்த்து உள் வழியாக ஒரே கதியாக நம்ம நடத்துறதுக்கு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யாமம் அப்படின்னா ஆயமம். ஆயமம் அப்படின்னா தடுத்து நிறுத்துதல். எதை தடுத்து நிறுத்துறதுனா வெளியில் போகக்கூடிய அபானனை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் ஆயமம். அதை பிராணாயாமம் அப்படின்னு அதனால தான் அதுக்கு பேர். அப்போது அதை நம்ம சரியாக தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அது நீளமாக நேராக போயிடும். இப்போ நமக்கு என்ன பண்ணுது, நேராக தொண்டைக்குழி வழியாக மேலே ஏறி அண்ணாக்குக்கு மேலே போய் புருவ மத்தியத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாசியினுடைய துவாரம் இருக்கும். அது கீழ்முகமாக வளைஞ்சு திரும்பி கீழே இறங்கும். அந்த வழியாக நமக்கு வளைஞ்சு வருது. அப்படி வளைஞ்சு வர்றதுனால தான் நமக்கு இங்கே உலகம்ங்கிறதே உண்டாகுது. அப்படி வளையாமல் அது புருவ மத்தியத்துக்கும் அந்த துவாரத்துக்கும் நேராக மேலே வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, நீளமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு உலகம்ங்கிறது இருக்காது. ஆனால் பிரம்மரந்திரத்தை நம்ம போய் தொட முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது வெளியில் போகிற அந்த பிராணனை நாம் சரி பண்ணணும், அபானனை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பிராணனோட சேர்த்து ஒரே கதியாக மேலும் கீழும் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி நடத்தும் போது அது நேராக அது வளைஞ்சு போகாமல் நேராக போகும். அப்படி போகும்போது தான் நமக்கு அது நமக்குள்ளார அடங்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கிடைக்கும். அதுக்கு பேர் தான் மேல்கதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் பிராணனை நேரே கொண்டு போகணும், நீட்டுக அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறதுக்கு காரணம். நீட்டுக அப்படின்னா சாமி அதுக்கு அடுத்த இதிலேயே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். நீட்டுகன்னா நீளமாக்குகன்னு அர்த்தம். நமக்கு எவ்வளோ அளவுக்கு அது முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளால் நீளமாக்குறோம். அதை தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய சுவாசம் அடங்க என்ன ஆகும்னா அது திரும்ப திரும்ப நீளமாயிட்டே போகும். அப்படி நீளமாக நமக்கு அந்த கதி வந்து அந்த புருவ மத்தியத்தை எட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. அப்படி வெளியில் போகக்கூடிய அந்த வாயுவை தான் நாம் நீட்டமாக்கி அதை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளார கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது சரியான கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமீரணனா அது வந்து கன்வெர்ட் ஆயிரும். அந்த சரியான கதி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய் அப்படிங்கிறார். அதாவது லகுவாய்ங்கிறார். ரொம்பவும் மெலிசாக போகணுங்கிறார். நூல் பிடிச்ச மாதிரி ரொம்பவும் எவ்வளோ அழுத்தம் குறைவாக எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ யாதொரு சேட்டையும் இல்லாமல் இந்த தம் கட்டி அந்த அடக்கி வைக்கிறது, அப்புறம் மார்பு அசைகிற அளவுக்கு அதை வயிறு உள்ளுக்குள்ளார இழுத்து நம்ம மேலே வரைக்கும் ஊதுறது, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் அங்கே செய்யக்கூடாது. எவ்வளோ நீளமாக முடியுமோ அவ்வளோ நீளமாக எந்த சேட்டையும் சப்தமும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்படி செய்யும்போது தான் நமக்கு இந்த கதி பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கிறது கிடையாது. அப்போது அங்கே வந்து சுவாசம் இருக்கான்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது. அந்த சுவாசம் உள்ளுக்குள்ளார அடங்க என்ன ஆகும்னா வெளியில் சுவாசம் போகுதானே தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில் அந்த கதிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போது எப்படி அவன் உசுரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்மளை ஒரு பிணத்தை பார்த்தோன்னா முதல்ல மூச்சு பார்க்குறோம், நாடியை பிடிச்சி பார்க்குறோம், அப்புறமா எதுவும் அசைவு இல்லை அப்படின்னா செத்து போயிட்டோம்னு சொல்லிடுறோம். இப்போ இங்கே சுவாசம் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கதி ஓடுச்சுன்னா, நமக்குள்ள சுவாசமே வெளியில் வரலன்னா நம்மளை பிணம்னு ஏற்றுக்க வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது அங்கே உண்டாயிரும். ஆனால் சாமி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய நெஞ்சுக்குழியிலிருந்தோ இல்லை தொண்டைக்குழியிலிருந்தோ துடிப்பு மட்டுமே அதில் காணலாம். அதை வச்சு தான் உயிரோடு இருக்கிறானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நார்மலாக இருக்கிறவன மாதிரி நீங்கள் மூச்சை பிடிச்செல்லாம் நீங்கள் அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையான்னு இந்த சமீரணன் ஓடுறவங்கள பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சுவாசம் சுத்தமாக வெளியில் போகாது. இப்போ நம்மளால் மூக்கினுடைய 2 துவாரங்களையும் அழுத்தி பிடித்துட்டு நம்மளால் கதி எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கதியினுடைய இப்போது பழக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த அபானனம் வெளியில் போயே தான் அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறோம். இன்னும் அபானனம் முழுவதும் நாம்
பிராணனோட சேர்த்து அதை நேரே கொண்டு போகிறது கிடையாது இப்போ வரைக்கும். அதை நேரே கொண்டு போகும்போது அபானனோட முழுவதும் சேர்ந்துடுச்சுன்னா நமக்கும் சுவாசங்கிறது வெளியில் சுத்தமாகவே வராது. இப்போ நம்மளால் ஒரு 30-40 செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம மூச்சை அடைச்சி பிடிச்சி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இப்போ இருக்கலாம். ஆனால் அந்த கதி கிடச்சிருச்சுன்னா இனிமேல் உங்களுக்கு மூச்சுங்கிற ஒரு அவசியமே தேவைப்படாது அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா நாம் பிறந்து இந்த உலகத்தில் வந்தப்போ நமக்கு உண்டாகக்கூடிய முதல் பந்தம் அப்படின்னா அது சுவாசம் தான். அந்த முதல் சுவாசத்தை நம்ம விடும்போது தான் அங்கே அழுது நாம் இந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுக்குறோம், நான் பிறந்துட்டேன் அப்படிங்கிறத நாம் ஒரு அடையாளப்படுத்தி காமிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தினோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருளாக இருக்கக்கூடியது அந்த சுவாசம் தான். அதுதான் முதல் தொடர்பாகவும் அதுதான் ரொம்ப முக்கியமான தொடர்பாகவும் இருக்குது. அந்த தொடர்பு இல்லைன்னா அங்கே உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடுது. ஒன்று நம்ம உடம்புல இருந்து அந்த சுவாசம் முழுவதும் தீர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே சுவாசம் இல்லாமல் போகும். அப்போ நம்ம செத்து போயிடுவோம். அப்போ உலகத்தினுடைய தொடர்பு இருக்காது. அந்த சுவாசம் முழுவதும் புருவ மத்தியத்தில் போய் அடங்கிடுச்சு அப்படின்னாலும் அவனுக்கு சுவாசம் வெளியில் வராது, ஆனால் உள்ளுக்குள்ளாரே இருக்கும். அப்பவும் பாருங்க உங்களுக்கு அந்த உலகம்ங்கிறது இருக்காது. அப்போது ஏன்னா தூங்கும்போது பாருங்கள் நம்மளுடைய கதிங்கிறது உள்ளிலே அடங்கி இருக்கும்போது நமக்கு சுவாசம் உள்ளாரே இருக்கும்போது நமக்கு உலகம்ங்கிறது இருக்கானா இல்லை. அப்போ இந்த உலகத்தோடு நம்மளை தொடர்பு படுத்தி வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஒரே பந்தம் அப்படின்னா கர்ம பந்தம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அதனால தான் இந்த உலகத்தையே கர்ம பந்தமாகவும் உலகன்னு சொல்கிறதுக்கு காரணம். கர்மம் அப்படின்னா ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த வாயுனால் நம்ம பந்தப்படுத்தி வச்சுருக்கிறோம் இந்த உலகத்தை. அந்த வாயுவை என்றைக்கு நம்ம நீக்கிறோமோ, இந்த உலகத்தினுடைய தொடர்புலேருந்து நீக்கிறோமோ, அப்போ இந்த பந்தம் விட்டு போயிடும். அப்போ மோட்சம்னா என்னன்னு சொல்லி இதுக்கு 2 பதிவுக்கு முன்னாடி என்ன டெஃபினிஷன் கொடுத்துருந்தாருன்னா, பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பேர் தான் மோட்சம்னாரு. அந்த பந்தம்ங்கிறது இந்த உலகம் அல்லாது. இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சுவாசம் தான் அதனுடைய பந்தமாக இருக்குது. இது சுவாசம் வெளியில் வரலன்னா உலகம்னு ஒன்று இருக்காது. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு எதையுமே தியாகம் பண்ண வேண்டியதே கிடையாது. எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு தொழில் வேண்டான்னு நீங்கள் தனித்தனியாக தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமும் தியாகம் ஆயிரும். ஏன்னா இது எல்லாமே மொத்தமாக வெளியில் வந்தது தான். தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு 1 by 1 எதுவுமே வெளியில் வரல. முதல்ல என்னுடைய குடும்பம் வெளியில் வருது, அப்புறம் என்னுடைய தொழில் வெளியில் வருது, அப்புறம் என்னுடைய சொத்துக்கள் வெளியில் வருதுங்கிற மாதிரி கிடையாது. நான் தூங்கி எந்திரிச்ச உடனே மொத்தமும் வெளியில் வந்துடுது. அப்போது அதுக்கு காரணம் அந்த சுவாசம் தான். அந்த சுவாசம் அடங்கிடுச்சுன்னா மொத்தமும் எனக்குள்ளாரையே அடங்கி போயிடும். எதுவுமே என்னுடைய பந்தத்தில் இருக்காது. அப்போது அந்த சுவாசத்தை தான் நாம் சரியாக பிரயோஜனப்படுத்தி அதை நம்ம உள்ளுக்குள்ளாரே அடக்கி பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அவனுடைய அந்த கதியை நாம் எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சாமி சொல்கிறது என்னென்னா, நம்மளுடைய அக்னி நேத்திரத்தில் ஊதணும். ஏன்னா அங்கே தான் கங்கு இருக்குது. அது வெறும் இன்னும் எரியலை. எரிஞ்சால் நமக்கு பிரகாசமாயிரும். அது வெறும் கங்கு மாதிரி சும்மா ஒரு நெருப்பு, ஒரு கனல் மட்டும் அங்கே இருக்குது நம்ம புருவ மத்தியத்தில். அதனால தான் நம்ம உசிரோடு இருக்கிறோம். அது நெருப்பு எரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரகாசமாயிரும். அங்கே ஒளி வந்துடும். அதனால தான் ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, நான் ஒளியை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அதுதான் காரணம். அவங்களுக்குள்ளார கங்கு மாதிரி இருந்த ஒரு நெருப்பு கனல் பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சு அப்படின்னா அது நெருப்பாக மாறிடும். அதனால தான் அங்கே அதுக்கு அக்னி நேத்திரம்னு பேர் அந்த புருவ மத்தியத்துக்கு. அதனால தான் சிவபெருமானுடைய அந்த 3வது கண்ணுக்கு நெருப்பு கண் அப்படின்னு சொல்லி பேர். அந்த ஒரு நெருப்பை நாம் எரிய வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தை அந்த கங்கு எங்கே இருக்கோ அங்கே தான் ஊதணும். அந்த கங்குன் மேலே ஊதும் போது தான் அது நெருப்பு பிடிக்குமே தவிர, அதை கங்கு இல்லாத இடத்துல நம்ம ஊதுறோம் அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதில்ல. அப்போது நாம் இந்த பிராணாயாமம் பற்றின ஒரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் புருவ மத்தியத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்மளுடைய கதி மூலமாக அந்த சுவாசங்கிறது அந்த நெருப்பு கண்ணில் போய் தான் முட்டும். அப்போ தான் அந்த கனலை அது எரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது நீங்கள் நீளமாக பண்ணணும், சப்தம் குறைவாக பண்ணணும். உங்களால் எவ்வளோ தூரம் சேட்டைகள் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ லகுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ லகுவாக பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நீளமாக பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்போ எங்கே வச்சு பண்ணணும்னா புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம அந்த அக்னி நேத்திரத்தில் ஊத முடியும். ஏன்னா அக்னி நேத்திரத்தில் நம்ம ஊதும்போது தான் அந்த அக்னி நேத்திரத்தில் தான் ராகத்துவேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பை நம்ம எரிக்க முடியும். அங்கே எரிச்சாதான் நாம் சுத்தமாக முடியும். பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்வரனை பற்றி பேசும்போது. அந்த பரிசுத்தம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய விருப்பு வெறுப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நம்ம புருவ மத்தியத்தில் போய் எரிக்கணும். இந்த சீதாராமன் அந்த ராமாயணத்தில் ஒரு கதை வரும். சீதைக்கு ஒரு பரீட்சை வைப்பாங்க. நீ நெருப்பில்
இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சை வர்றதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சீதைங்கிறது மனசு அது. அது நெருப்பில் போய் விழுந்தாதான் அது பரிசுத்தமாகும். அப்போ தான் அது ஜீவனோட அது ஒன்றரை கலக்கும். அந்த மனசுக்கு அந்த நெருப்பில் போய் விழுகலைன்னா அதனுடைய குணாதிசயங்கள் வந்து அது நாசமாகிறது கிடையாது. அதனால தான் அந்த ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் அவங்க வந்து பேசுவாங்க. சீதை அதில் வந்து நிரூபிக்கணும், தன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கதை ரூபமாக அதை கொண்டு வந்தாங்க. அப்போ நம்மளுடைய மனமாக வெளியில் போகக்கூடிய அந்த விஷயங்களை, அந்த குணாதிசயங்களை நாம் என்றைக்கு போய் அந்த நெருப்பில் போய் அதை எரிக்கிறோமோ அப்போ தான் நம்ம அந்த நெருப்பு இன்னும் அதிகமாக அந்த கங்கு பிரகாசித்து நமக்குள்ளார ஞானம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் நமக்கு ஞானம் உண்டாவதில்லை அப்படிங்கிறார். நான் உட்காந்து மந்திர உச்சாடனங்களை செஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சதா ஈஸ்வரனை பற்றின நினைப்பிலே இருந்துக்கிட்டு நான் நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இப்படி என்ன விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட என்னுடைய குணாதிசயங்களை என்னுடைய அக்னி நேத்திரத்தில் கொண்டு போய் நான் எரிக்காமல், என்னுடைய மனசை கொண்டு போய் நான் அதில் எரிக்காமல் எனக்கு ஞானம் உண்டாகிறது கிடையாது. இப்படி நம்முடைய மனமாக வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை, ஜீவசக்தியை, சிவசக்தியை அப்படி அங்கே கொண்டு போய் எரிக்கிறதுக்கு பேர் தான் பிராணாயாமம். அதுக்காக அந்த எரிக்கிறதுக்காக தான் பிராணாயாமத்தை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இதை வந்து உலகத்தில் யாரும் அதை புரிஞ்சுக்காமல் அதனுடைய பொருளை தவறாக எண்ணிக்கிட்டு இன்றைக்கி நடப்பில் இருக்கக்கூடிய பிராணாயாமத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு துவாரத்தை அடைச்சிக்கிட்டு இன்னொரு துவாரத்தை ஓப்பன் பண்ணி இது வழியாக மூச்சை கொஞ்ச நேரம் இழுக்கணும், அப்புறம் அந்த வழியாக விடணும். சந்திரக்கலை, சூரியக்கலை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வழியாக சுவாசத்தை இழுத்து அந்த வழியாக சுவாசத்தை விடணும் அப்படின்லாம் அவங்க வந்து பேசுகிறது உண்டு. ஏன்னா இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய சுவாசம் வந்து அடங்கி போகிறது கிடையாது. இந்த வழியாக வாங்கி அந்த வழியாக விடுறதுங்கிறது வந்து அது ஏற்கனவே 2 மூக்கு வழியாக அது போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம ஒரு மூக்கு வழியாக பண்ணாலும் ஒன்று தான், 2 மூக்கு வழியாக போயிட்டு வந்தாலும் ஒன்று தான். இங்கே பிரச்சனையே வந்து என்னென்னா அந்த சுவாசம் வெளியில் போகிறது தான். அதை நீங்கள் 2 வழியாக போகிறத இப்போ ஒரு வழியாக மாற்றுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2 வழியாகவும் போகாமல் மாற்றினா மட்டும்தான் நீங்கள் உங்கள் வேஸ்டேஜ், அந்த ஜீவனுடைய நஷ்டத்தை நீங்கள் தடுக்க முடியும். அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் பிராணாயாமம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு பண்ணணும். ஒரு வழியாக இவங்க பண்ணுற மாதிரி மூக்கு ஒன்று அடைச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு வழியாக இழுத்து விட்டுட்ருக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, சாமி சொல்கிறாரு மூளைக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிருங்கிறார். அங்கே மூளைக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி பைத்தியம் பிடிச்சிருங்கிறார். நாடி பிழை உண்டாகுங்கிறார். நம்ம நரம்பில் வந்து அதிகமான அதிர்வுகள் அங்கே உண்டாகும்போது அதிகப்படியான காற்று உள்ளே இழுக்கிறதோ அதிகப்படியான காற்றை வெளியில் தள்ளுறதோ நாம் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த நாடி பிழை உண்டாகும். இந்த நாடி பிழைன்னு சொன்னால் வாதம், கபம், அந்த ஸ்லேத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான நாடிகள் வச்சு தான் மருத்துவம் வந்து பார்ப்பாங்க. அதில் ஒரு பேலன்சிங் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பேலன்ஸ் குறைபாடோ இல்லை அதிகமாகவோ ஆச்சு அப்படின்னா வியாதி அது எஃபெக்டாக ஒரு அடையாளத்தை காமிச்சிடும். அப்போ அந்த நாடிப்பிழை உண்டாகிறதுக்கு காரணம் அந்த சுவாசத்தினுடைய அந்த ஒழுங்குமுறை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த சுவாசம் தான் அந்த நாடிகளை சரியாக பார்த்துக்குது. அதனால தான் சாமி சொல்கிறாரு சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சுவாசத்தை நீங்கள் சரியான கண்ட்ரோலில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாடிப்பிழை உண்டாகாது. அது வாதமாகட்டும், கபமாகட்டும், ஸ்லேத்தமமாகட்டும், அது எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதனால தான் இதுக்கு முன்னாடி இருந்த ரிஷீஸ்வரர்களே சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ பிராணன் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை அடைச்சி இன்னொரு வழியாக விடும்போது அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு சாக்கு நிறையா வந்து நெல்மணி இருக்குது. அது ஏற்கனவே 25 கிலோ மூட்டை. அதில் ஏற்கனவே 25 கிலோவுக்கு அங்கே வந்து இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 2-3 கிலோவை போட்டு அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அழுத்தத்தினால அங்கே ப்ரெஷர் அதிகமாகி இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறு அறுந்து போயிடும், சாக்கு கிழிஞ்சு போயிடும். ஏன்னா நீங்கள் அதிகப்படியான அதுக்கு கொள்ளளவுக்கு மிஞ்சின அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அழுத்துனதுனால தான். ஏன் இதை உதாரணமாக சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம உடம்புல இந்த அளவுக்கு தான் காற்று இருக்கணும்னு ஒரு கண்ட்ரோல் அந்த உடம்புக்கு தெரியும். அது அப்படி இருந்தால் தான் அந்த ஆரோக்கியம். நம்ம அதிகப்படியான காற்று உள்ளுக்குள்ளே போனாலும் அந்த ப்ரெஷரில் இந்த பிரச்சனைகள் வரும். அதிகப்படியான சுவாசத்தை வெளியில் தள்ளிட்டாலும் நமக்கு இந்த பிரச்சனை வரும். அதனால் அந்த சுவாசம் உள்ளே வெளியில் போகிறத நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது வெளியில் போச்சுன்னா தான் அது உள்ளே எடுக்க வேண்டிய தேவைங்கிறது இருக்குது. ஏன்னா அது அந்த பேலன்ஸ் பண்ணி ஆகணும். எத்தனை மாத்திரை அளவு அது வெளியில் போச்சோ, எத்தனை அங்குலம் அளவு அது வெளியில் போச்சோ, அதே அங்குலத்துக்கான அளவு அது உள்ளார இழுக்கிறதுக்கான
தேவைங்கிறது இருக்கவே செய்யும். இப்போ நம்ம மலை ஏறி இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக நடக்கும்போது ஒரு சமதள பகுதியில் நம்ம நடக்கும்போது நமக்கு அவ்வளோ அந்த சுவாசத்தினுடைய செலவுங்கிறது இருக்காது. ஆனால் ஒரு மாடி மேலேயோ இல்லை ஒரு மலை மேலேயோ ஏறும்போது நம்ம வெயிட்டை தூக்கிட்டு நம்ம இன்னும் அதிகமாக பளு கொடுத்து நம்ம ஏற வேண்டிய ஒரு அவஸ்தை உண்டாகும்போது என்ன பண்ணுவோம், தம் கட்டுவோம் அந்த பளுவை தூக்கிறதுக்காக வேண்டி. அப்போ என்ன ஆகும்னா, அந்த தம் கட்டும்போது நமக்கு அதிகப்படியான அந்த சுவாசத்தை அது வெளியில் தள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நமக்கு மூச்சு வாங்குறதுக்கு காரணம். நார்மலாக நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதிகப்படியான மூச்சு நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான அந்த மூச்சை நம்ம வெளியில் விட்டுட்டோம். அதனால அது அதிகப்படியான மூச்சை அது வாங்குது. நாம் விடலைன்னா அது அவ்வளோ வாங்காது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போது அது ஏன் வெளியில் இருக்கிற சுவாசம் நமக்கு தேவைப்படுது, வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுதுன்னா, நாம் கார்பன் டை ஆக்சைடாக இங்கேருந்து எதையாவது ஒன்று வெளியில் தள்ளினதுனால தான். அதை தள்ளலைன்னா நமக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. ஏன்னா இந்த உடம்புக்கு போக்குவரத்து இருந்தாலே போதும். அது உள்ளார வெளியில் அப்படின்னு நடந்தால் தான் இந்த உடம்பு இயங்கும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த வாயுவினுடைய நடமாட்டம் இருந்தாலே இந்த உடம்பு வேலை செய்யும். அந்த நடமாட்டத்தை சாமி என்ன சொல்கிறாருன்னா, உள்ளாரையும் வெளியிலையும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் வேஸ்டேஜ் ஆகுது. நீங்கள் உலகத்தை உண்டாயிருது. நீங்கள் அதை மேலும் கீழும் நடத்திடுங்க, மாற்றிருங்கிறாரு. உள்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசத்தை மேல் கீழ்னு சொல்லி அதை மாற்றி நடத்திட்டீங்க அப்படின்னா, அந்த சுவாசம் வெளியில் போகாததுனால நமக்கு உலகம் உண்டாகிறதில்ல. அப்போ மற்ற 7 துவாரங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய சுவாசத்தை நம்ம அந்த சக்தியினுடைய செலவை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த உடம்புக்கும் வெளியில் போகாததுனால உள்ளார இழுக்க வேண்டிய தேவையும் அதுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால தான் அந்த பிராணனை நாம் சரியான வகையில் வெளியில் விடாமல் தடுக்க வேண்டிய ஒரு அவஸ்தையை இந்த பிராணாயாமம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போது இதை சரியாக புரிஞ்சுக்காம, பிராணாயாமம்னா என்னன்னே புரிஞ்சுக்காம, எதுக்காக பிராணாயாமம் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்காம நாம் இந்த துவாரங்களை அடைச்சி வச்சுக்கிட்டு நாம் இந்த வேலைகளை செய்யும்போது நமக்கு வியாதி தான் உண்டாகுதே தவிர நம்முடைய ஜீவனை நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு தேவைங்கிறதே இல்லாமல் போகுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ இதே மாதிரி தான் நாம் இது நாள் வரைக்கும் அந்த ஜீவனை பற்றின எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், ஜீவனை பற்றின எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் நாம் அதை வெளியில் விட்டு செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கையில் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஒரு செய்முறையை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம்னா அது நமக்கான தகுதி இருக்குதுன்னு சொல்லி அதை கொண்டு கொடுத்துருக்காங்க. நாம் செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொண்டு கொடுத்துருக்காங்க. இவனுக்கு இது வெளியில் இருந்த உலக அவஸ்தைகள் போதும், இவன் மாயை தெரிஞ்சுக்கிட்டது போதும், இனி அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மக்கிட்ட கொண்டு கொடுத்துருக்காங்க. நாம் அதை சரியாக பயன்படுத்திக்காமல் மற்ற வெகுஜனங்கள் மாதிரியே நாம் வெளியிலேயே அதை விட்டு தீர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்க நமக்கு கொடுத்த ஒரு பொருள் அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளை நாம் மதிக்காமல் அதை நம்ம கீழே போட்டு வச்சுருக்குறோன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம அந்த மதிப்பை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜீவனுடைய அந்த மகத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, நாம் அதை மேலும் கீழும் சதா நடத்தி அதை சமீரணனாக நாம் மாற்றி அதை நம்ம பிரம்மரந்திரத்தில் தாக்கி அதை திறந்து வச்சுருக்கணும். அப்போ தான் நாம் அந்த செத்து போகிறதுக்கு காரணம் இல்லாமல் போயிடும். அங்கே செத்து போகிறதுக்கான காரணமே அங்கே பிரம்மரந்திரம் ஓப்பனாக இல்லைங்கிறதுனால தான். நமக்கு மோட்சம் கிடைக்காததுக்கு காரணம் பிரம்மரந்திரம் மூடி இருக்கிறனால தான். அப்போ அதை திறக்கணுன்னா நம்ம வெளி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளாரே வச்சுருக்க பழக்கப்படுத்தணும். அப்போ தான் அது அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதனால் பிராணாயாமம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிராணனை, அது பிராணனாக இருக்கிறது அது வெளியில் அபானனாக வெளியில் போயிட்டுருக்குது. அப்படி வெளியில் போகிற அந்த அபானனை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே நடத்துறது தான். இப்படி யாராவது ஒருத்தர் சரியாக செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை அப்படிங்கிறத சாமி உறுதியாக சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் அவர் 2 இடத்துல இப்போ இந்த ஒரு பேஜ்லேயும் 2வது பேஜ்லேயும் 2 டைம் அவர் பேசிட்டார். சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லைன்னு ரிஷீஸ்வரர் சொன்னதாகவும் சொன்னார். இப்போ இவரும் அதை ஊர்ஜிதமாக சொல்கிறார். இதே மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லி சரியாக அவர் அதை நமக்கு காமிச்சு கொடுக்குறார். ஏன்னா வியாதிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நாம் வெளி விஷயங்களில் பந்தப்பட்டு நம்ம ஜீவனை நாசம் செஞ்சிட்ருக்கிறது தான் வியாதி. ஏன்னா அவர் இந்த சித்தவேதத்தினுடைய தொடக்கத்திலே அவர் சொல்லிட்டார், ராகத்துவேஷம் அப்படிங்கிற பெரும் வியாதிகள், விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள்னு அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார். அந்த வியாதி தான் நாம் மரணத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த வியாதினால தான் நாம் செத்துட்ருக்குறோம். அந்த வியாதியை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் செத்து போக மாட்டோம். அப்போ அந்த வியாதிக்கு காரணம் இந்த உலகம் தான். இந்த உலகம் உண்டானால் தான் விருப்பு வெறுப்பெல்லாம் வருது. இந்த உலகத்தை உண்டாகாமல் அந்த சக்தியை உள்ளிலே அடக்கி வைக்கும் போது மட்டும்தான் நாம் அந்த வியாதியிலிருந்து
தப்பிச்சு வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, நாம் அந்த கதியை பண்ணும்போது புருவ மத்தியத்தில் கவனத்தை சரியாக வச்சுக்கணும். அதிலிருந்து அந்த கவனத்தை நீக்கக்கூடாது. மேலும் கீழும் சதா நடத்திக்கிட்டே இருக்கணும். நடத்தும்போது அது எவ்வளோ நீளமாக நடத்த முடியுமோ அவ்வளோ நீளமாக நடத்தணும். அது நீளமாகணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லகுவாக பண்ணுறீங்களோ, லேசாக பண்ணுறீங்களோ, எவ்வளோ மெதுவாக பண்ணுறீங்களோ, எவ்வளோ அழுத்தம் குறைவாக பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து நீளமாக ஆரம்பிக்கும். அந்த நீளமாக வெளியில் இருக்கக்கூடிய சுவாசமெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். உள்ளுக்குள்ளாரையே அது அடங்க ஆரம்பிக்கும். சுவாசத்தினுடைய வெளியில் போகக்கூடிய போக்குவரத்து குறைய ஆரம்பிக்கும். இது குறைய அங்கே நீளம் இன்னும் அதிகமாயிட்டே போகும். அப்படி அந்த நீளம் அதிகமாக தான் அது வெளியில் இருக்கக்கூடிய பந்தங்களை ஒவ்வொன்றா விட்டு அது உள்ளுக்குள்ளாரே அடங்க ஆரம்பிக்கும். தன்னுடைய அந்த ஆனந்தத்தை அடையிறதுக்கு அது ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகும். அப்படி நம்ம பழக்கப்படுத்தும்போது தான் நமக்கு சரியாக இருக்குங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலே போகிற கதியும் கீழே இறங்குற கதியும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் அடுத்த கதி எடுக்கும்போது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அது சமம் இல்லாமல் ஒன்று ஜாஸ்தியாக ஒன்று கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா, அது உங்களால் அடுத்த கதி எடுக்கும்போது அதே நீளம் கிடைக்காது. சரியாக உங்களால் எடுக்க முடியாது. அதனால தான் 2 கதியும் சமமாக இருக்கணும். இது எவ்வளோ ஒரு 30 செகண்ட் மேலே இழுக்கிறீங்களா, அதே 30 செகண்ட் கீழேயும் இழுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். அது 30ங்கிறது நம்ம கெப்பாசிட்டி இல்லை, ஒரு 20 தான் இருக்குன்னா, அதே 20 கீழே இழுக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும். அந்த சமநிலையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், மேல் கதிக்கும் கீழ் கதிக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகும்னா, கட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். மேலே போய் கட் ஆகிட்டு மறுபடியும் கீழே இறங்கும். அங்கே கட் ஆகும்போது ஒரு சின்ன கேப் வரும். அந்த கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணணும். அங்கே கட் ஆகாமல் அப்படியே வளையறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்னா பூஜ்ஜியமாயிரும். அதுக்கு பேர் தான் ஏக கதின்னு அர்த்தம். அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த கதி, அதுக்கு பேர் தான் ஏக கதி. அதுதான் சமீரணன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அந்த கதி தான் நமக்கு ராத்திரி தூங்கும்போது கிடைக்கக்கூடிய கதி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த கதி வரணும்னா நீங்கள் சதா மேலும் கீழும் நடத்துறது மட்டுமே இல்லை, கவனத்தையும் புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டு நீளமாகவும் சமமாகவும் எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாகவும் அதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.